மாணிக்கம் தாக்கூர் மீதான புகார் குறித்து ஆலோசிக்கவே தேசிய தலைமை தம்மை அழைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் பேசியது ஜனநாயகத்திற்கு முரணானது, தலைமை விதித்த கட்டுப்பாட்டிற்கு எதிரானது எனவும் அக்கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை தெரிவிக்கிறார். கூட்டணி குறித்து எந்த கருத்தும் பொதுவெளியில் தெரிவிக்க கூடாது என்பது ஏற்கனவே தேசிய தலைமை விடுத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய சூழலில் மாணிக்கம் தாக்கூர் பேசுவது தவறானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க கடிதங்கள் குறித்தும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் மாணிக்கம் தாக்கூரும் அவரது ஆதரவாளர் ராஜேஷ்குமாரும் மட்டுமே திமுக கூட்டணிக்கு எதிராக பேசியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக செல்வ பெருந்தகை சொல்லுகிறார், கட்சியில ஒரு கட்டுப்பாடு இருக்குது, பொதுவெளியில இந்த கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதை தேசிய தலைமை ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது அப்படின்றாரு. இதற்கிடையே மதுரையில ஒரு தீர்மானத்தை ஒரு தன்னிச்சையாக மாணிக்கம் தாக்கூர் நிறைவேற்றுறாரு. இது மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் எதிரான நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல ஒரு கட்சியினுடைய அவர் பாணியில இது ஒரு தன்மானம் சார்ந்ததுன்னு சொல்றாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, செல்வ பெருந்தகை கூறுவதுதான் சரி. ஏன்னா தேர்தல் நேரம் ரொம்ப முக்கியம். அப்போ கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை பொது வழியில பகிரக்கூடாது. தலைமை அறிவுறுத்தியதாக செல்வ பெருந்தகை கூறுகிறார், நமக்கு அது தெரியாது. ஆனா அப்படி தலைமை அறிவுறுத்தியதாகவே எடுத்துக்கொள்வோமே. அப்படி என்றால் ஒரு ஆளுங்கட்சி அதன் கூட்டணியில நம்ம அங்கம் வைக்கிறோம். கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை பொது வழியில பகிர்ந்தால் அது கூட்டணிக்கு சேதாரத்தை உண்டு செய்யும். அது போக திமுகவோட கீழே இருக்கிற அமைப்புகள், நிர்வாகிகள், இவங்க மத்தியில காங்கிரஸ்க்கு எதிரான அபிப்பிராயம் வரும். நாளை கூட்டணியை சேர்ந்தாலும் அவங்க சரியா வேலை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம் வரும். அதாவது திமுக உதயசூரியன் நிக்கிற இடத்துல எல்லாம் திமுக வேலை பார்த்துருங்க. ஆனா கை நிக்கிற இடத்துல வேலை பார்க்காம விட்டுட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம் வரும்? ஏற்கனவே இப்படியான முடிவுகள் தான். 63 சீட்டு கொடுத்து தோத்தது, 41 சீட்டு கொடுத்து தோத்தது, எல்லாமே இந்த மாதிரி தவறான முடிவுகளால வந்ததுதான். அப்படின்னா மாணிக்கம் தாக்கூர் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்குமான்னு எனக்கு சந்தேகம். இப்ப சசி தரூர் எவ்வளவு தூரம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சொன்னாரு, அவர் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ கேரளால தேர்தல் குழுவுல அவர் ஒரு குழுவுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. மணிசங்கர் சொல்றாரு மீண்டும் பினராயி விஜயன் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்ல ஒருத்தர். அது போக அவர் மயிலாடுதுறை எம்பியா இருந்தார், நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இல்ல அவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு அருந்து போய் பல நாட்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்றாங்க. நீண்ட மாதங்கள் ஆகிவிட்டதுன்னு. காங்கிரஸ் கட்சியோட தலைமையோட பலவீனம் தாங்க இதெல்லாம். நிச்சயமாக. இப்போ மாணிக்கம் தாக்கூர் மாநில தலைமை ஒரு முடிவை எடுக்குதுன்னா அதற்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கையில ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருக்கு அந்த ஒரு தொகுதியை குறிவைத்திருக்கிறாரு, அதே தொகுதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலத்தோடு அவர் நடந்து கொள்கிறாரா? அப்படி ஒரு பேச்சும் எழுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? மதுரை தொகுதி மாணிக்கம் தாக்கூர் அவர்களது தந்தையாரோ இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு உறவுல இருக்கவங்க நிக்கிறதுக்காக கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு பார்ப்போம். அவருக்கு இப்ப எலக்டோரல் கம்பல்ஷன் கிடையாது. 2029 தான் இனிமேல். தேர்தலில் நான் போட்டி போட போறது இல்லைன்னு வீராவேசமா சொல்றாரு. ஆனா செல்வ பெருந்தகைக்கு எலக்டோரல் கம்பல்ஷன் இருக்குல்ல. 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள், அவங்க ஜெயிக்கணும்ல திருப்பி. அப்போ பலமான கூட்டணி வேணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. திமுக கூட்டணியை தாண்டி வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? தாவேகாவோட சேர்ந்து எந்த பலமும் தெரியாது நிற்பாங்களா? சாதாரண கும்பகோணம்னு ஒரு தொகுதிங்க. இந்த கும்பகோணம் தொகுதி ஓரளவுக்கு காங்கிரஸ் தொகுதி தான். ஒரே ஒரு எம்எல்ஏ தாங்க, ராமநாதன், ஒரு குடுமி ராமநாதன் சொல்லுவோம். அதிமுக சார்பாக ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ தான். பாஜக இப்ப அங்க கேட்டுட்டு இருக்கு. இப்ப பாஜக ஒருவேளை அங்க கும்பகோணம் தொகுதியின் எம்எல்ஏ வேட்பாளர் ஆனால், நான் ஒரு வாரத்துக்காக சொல்றேன், அப்படின்னா கும்பகோணத்துல இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு வங்கி அது எப்படி காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும்? அவங்க பாஜக தோக்கணும் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படின்னா திமுக கூட்டணிக்கு தானே ஆதரவு தெரிவிப்பாங்க. இவங்க இஸ்லாமிய ஓட்டு வங்கி காங்கிரஸ் போற இடத்துல எல்லாம் கூட வரும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. கிறிஸ்தவ ஓட்டு வங்கி கூட வரும்னு நினைக்கிறாங்க, மிகப்பெரிய தவறு. அப்ப எல்லா கால்குலேஷனும் ராங் கால்குலேஷன். தரவுகளை அவங்கவுங்களோட கண்ணோட்டத்துல அதை பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அங்க காங்கிரஸ் தானே சீட்டு கேட்டு நிற்கும். பிற தொகுதிகளில் 2000, 3000, 4000 ஓட்டு கூட இருக்கும். ஆனால் அந்த 4000 ஓட்டு திமுக ஈடுகட்டும்ல. இந்த ஓட்டு எனக்கு லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் அதை ஈடுகட்டிடுவேன், ரொம்ப ஈஸியா ஈடுகட்டுவேன்.
அதிமுக ஓட்டு வங்கியை குறைச்சாலே போதும்ல. தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி கூடுனாலும் திமுகவுக்கு என்ன நஷ்டம்? எனக்கு அந்த பாயிண்டே புரியவே இல்லை. தாவேக்கா ஓட்டு வங்கி 3% கூடுதுன்னு வச்சுக்கோ, அது யாருக்கு நஷ்டம்? அதிமுகவுக்கு தான் நஷ்டம். அது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே அது. அப்ப எல்லா தரவுகளுமே தவறா இருக்கு. காங்கிரஸ் கட்சியோட தலைமை இந்த பிரச்சனை ஒரு 2-3 மாசமா ஓடுதுங்க. இப்பதான் பெரிய அளவுக்கு பேசப்படுதே தவிர இதெல்லாம் 2-3 மாசமா ஓடிட்டு இருக்கிற விஷயம் தான். அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். அவங்க வைக்கல. இப்ப இன்றைக்கு இரவுக்குள்ளேயாவது அந்த முற்றுப்புள்ளி விழுந்தாதான் கூட்டணிக்கு நல்லது. இல்லைன்னா திமுக நண்பர்கள் அவங்க நாளைக்கு தேர்தல் வரும்போது வேலை பார்க்க மாட்டாங்க. பல தேர்தல்களை இதை நம்ம பார்த்த விஷயம் தான். நிச்சயமாக முக்கியமான பார்வைகளை முன் வச்சிருக்கிறீங்க. இணைந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.